ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் சரணம்பட்டி சக்தி ரோட்டில் ஒரு 3 BHK வீடு பார்க்க வந்திருக்கோம். ஆமாம், நீங்கள் இப்படி தான் சரணம்பட்டின்னு சொல்லுவீங்க. அப்புறம் 5-6 கிலோமீட்டர் உள்ளே கூட்டு போய் கீரணத்தம் கொண்டைப்பாளையம்னு சொல்லிவிட்டு அந்த ஏரியாவில் தான் வீடு இருக்குதுன்னு சொல்லி கடைசியில் வீடியோ முடிப்பீங்க. அப்படி தானே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வீடு சரணம்பட்டி ஐடி பார்க்குக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே தான் இருக்குது. ரொம்ப முன்னாடியே தான் இருக்குது சரணம்பட்டி லொக்கேஷனில். இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க வீடு ஒரு லக்ஸுரியஸான ஸ்பேசியஸான ஒரு 3 BHK வீடுங்க. கான்டெம்பரரி ஸ்டைலில் எலிவேஷன் ஒர்க் செஞ்சு வீட்டுக்குள்ளே 2 லிவிங் ஹால், 3 மாஸ்டர் பெட்ரூம், கிச்சன் கம் டைனிங்னு அட்டகாசமாக ஸ்பேசிஸாகவும் இந்த வீட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு டிசைன் ஒர்க்கெலாம் பார்க்கும்போது இந்த சைடு ஒன் சைடு ஃபுல்லாமே ஒரு உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரி பிளாங்க் டிசைன்ஸில் ஒரு டைல்ஸ் ஒர்க்கை லே பண்ணியிருக்காங்க. அது போக கவர்ட் பால்கனி ஏரியா இந்த எலிவேஷனில் தெரிகிற மாதிரி ஒரு பெரிய கவர்ட் பால்கனி ஏரியா. அதுக்கு சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரி ஒரு ஸ்பாட்லைட்டில் கொடுத்து ஒரு கான்டெம்பரரி ஸ்டைலில் இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீடு டேரெக்டாக கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே இந்த வீடு கட்டப்பட்டிருக்கு. மெயின் டோரும் கிழக்கு பார்த்த மாதிரி தான் இருக்குது. லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 2.8 சென்ட்டுங்க. 25க்கு 50ங்கிற லேண்ட் ஏரியா எடுத்து 2775 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீட்டை கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து கட்டியிருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் கேட்டுங்க. பியூர் SS ஸ்டீல் வித் WPC போர்டோட 304 SS ஸ்டீல் அந்த போர்டில் நீங்கள் மெயின் கேட் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃபோல்டபிள் கேட்டுங்க. அதுக்கு வந்து ஒரு ஃபோஸ்டட் கிளாஸும் கொடுத்துருக்காங்க. WPC போர்ட், ஃபோஸ்டட் கிளாஸ், அப்புறம் SS ஸ்டீல் இதெல்லாம் காம்பினேஷனில் இந்த மெயின் கேட் வந்து அமைஞ்சிருக்கு. கிழக்க பார்த்த மாதிரி இருக்குது. மெயின் டோரு கிழக்க பார்த்த மாதிரி தான் இருக்குங்க. இப்போ நான் நிற்கிறது வந்து வீட்டோட பார்க்கிங் ஏரியா. 10க்கு 20ங்கிறதுல நல்ல ஸ்பேஸஸாக இருக்குது. ஃப்ளோரிங்க்கு வந்து கார் பார்க்கிங் ஹெவி டீட்டாச்சாக உபயோகப்படுத்தியிருக்காங்க. அதுபோக இந்த வீட்டுக்கு வந்து தனி போரும் இருக்குது. போர்வெலுக்கான சுவிட்ச் வந்து இங்கே இருக்குங்க. அதுபோக EB மீட்டர் பாக்ஸும் இங்கே இருக்குது. வீட்டை சுற்றி நல்லா நடந்து வரலாங்க. இந்த ஃப்ரண்ட் சைட்லேயும் செட் பேக் ஏரியா இருக்குது. பேக் சைடு, அப்புறம் லெஃப்ட் சைடு, அப்புறம் இந்த சைட்லேயும் மெயின் டோர் பக்கத்தில் இருக்கிற செட் பேக் ஏரியாவும் நம்ம அங்கே தான் அவுட்டர் டாய்லெட் இருக்குது. அதுலேயும் செட் பேக் ஏரியா இருக்குங்க. அது போக சீலிங்கில் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் டிசைனில் கோல்டன் வார்ம் கலரில் நிறைய ஸ்பாட்லைட் மாட்டியிருக்காங்க. ஒன் சைடு வாலுக்கு ஃபுல்லாமே அந்த நேச்சுரல் ஸ்டோன் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய டைல்ஸ் ஒர்க்கை லே பண்ணியிருக்காங்க. ரொம்பவுமே அட்ராக்டிவாக இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் பார்த்துடலாம். மெயின் டோர் பக்கத்தில் இருக்க செட்பேக் ஏரியாவில் கடைசியில் வந்தீங்கன்னா இங்கே வந்து 4க்கு 4ங்கிற அளவில் அவுட்டர் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இது வந்து இந்தியன் கிளாஸட் டைப்புங்க. வாங்க இப்போ போய் மெயின் டோர் உள்ளே போய் பார்த்துடலாம். வீட்டோட மெயின் டோர் டேரெக்டாக கிழக்கு பார்த்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. தேக்கு மரத்தில் செஞ்சு மேட் ஃபினிஷிங்கில் பாலிஷ் ஒர்க் கொடுத்து நிறையா கர்விங் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே வரதுக்கு 2 ஸ்டெப் இருக்குது. அதுலேயுமே வந்து ஆன்டிஸ்கிட் கிரானைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா 16க்கு 20ங்கிற அளவில் நல்ல மேசிவாக அமைஞ்சிருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய லிவிங் ஹால். இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ஒயிட் வித் மார்பிள் டிசைனில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபைட் டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாமே உட்டன் விண்டோஸாக தான் அமைஞ்சிருக்கு. பேக் சைடில் வந்து 3 டோர் டைப்பில் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி உட்டன் விண்டோஸ், அப்புறம் ஈஸ்டர்ன் சைட் வால்லையும் உட்டன் விண்டோஸ் இருக்குங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா கோல்டன் வார்ம் கலரில் ஃபோக்கஸ் லைட்டு, அப்புறம் பேக்ரவுண்டுக்கு கோல்டன் வார்ம் கலரில் ஸ்ட்ரிப் லைட்டு, இந்த மாதிரியான லைட்லாம் யூஸ் பண்ணி அப்புறம் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. ஹாலோட சவுத்தன் சைட் வாலில் டிவெண்ட் மாட்டிக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே ஃபுல்லாக பேஸ் கேபினட், பேக்ரவுண்டு வால் ஃபுல்லாமே அந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் வச்ச மாதிரி இந்த வால் ஃபுல்லாமே இருக்குங்க. அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க லிவிங் ஹாலில் எண்டுலேருந்து டாப் வரைக்குமே ஃபுல்லாக அந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் வச்ச மாதிரியான டிசைன்ஸை இங்கே உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த லிவிங் ஹால் ரொம்பவுமே ஸ்பேசிஸாக அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம வீட்டோட கிழக்கு பக்கம் இருக்கிற கிச்சன் கம் டைனிங் ஏரியாவுக்கு போயிடலாம். மொத்தமாக இது 10க்கு 16ங்கிற அளவில் இந்த கிச்சன் கம் டைனிங் ஏரியா ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரு ஆகிறது வந்து டைனிங் ஏரியா. இந்த கடைசியில் வந்து வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் கிச்சன் ஏரியா அமைஞ்சிருக்கு. கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. சிங்க் வந்து SS ஸ்டீலில் இருக்குங்க. அது போக வென்டிலேஷனுக்கு வந்து இங்கே ஒரு உட்டன் விண்டோ, டைனிங் ஏரியாலேயே ஒரு உட்டன் விண்டோ இருக்குங்க. இந்த கவுண்டர் டாப்லேருந்து சீலிங் வரைக்குமே ஒரு பிளாக் வித் சாண்டல் கலர் காம்பினேஷனில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபைட் டைல்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. கார்னரில் வந்து ஆரோ மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. அது போக இங்கே ஃபுல்லாமே பேஸ் கேபினெட் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாமே நியூஸ் பேப்பர் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அது எந்த மாதிரி டிசைனில் இருக்குங்க. இந்த மாதிரி தான் எல்லா டிசைன்ஸும் இருக்குங்க மாடல் கிச்சனுக்கு. ஸோ இங்கே வெசல்ஸ் வச்சுக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸு, அப்புறம் ஆயில் ப்ளோ ட்ரே, டேண்டம் பாக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த மாடல் கிச்சனில். இங்கே வந்து ஸ்பைசஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு வால் கேபினெட் செஞ்சுருக்காங்க. அது போக RCC லேப்டாப் அமைஞ்சிருக்கு. எல் டைப்பில் இந்த RCC லேப்டாப் அமைஞ்சிருக்கு. இங்கே என்ன மாதிரியான மைக்கா ஷீட் யூஸ் பண்ணியிருக்காங்களோ சேம் இதே கலர் மைக்கா ஷீட் தான் அங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக டைனிங் ஏரியாவில் ஒரு ஹேண்ட் வாஷ் மிஷினும் இருக்குது. அந்த கார்னரில் வந்து அதாவது ஹேண்ட் வாஷ் மிஷின் இருக்கிற இந்த கடைசியிலே பார்த்தீங்கன்னா இங்கே ரெஃப்ரிஜிரேட்டர் வச்சுக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம்.
நிலவை சுற்றியும் அந்த ஒயிட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து அந்த டோருக்கு மட்டும் அந்த உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரியான டிசைனில் ரெடிமேட் ஃபஸ்ட் டைப் உட்டன் டோராக மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த மாஸ்டர் பெட்ரூமோட மொத்த அளவு 10க்கு 16. இந்த இடத்துல கிரே கலர் தீமில் அந்த மைக்கா ஷீட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன பார்க்குறீங்களோ சேம் அதே கலரில் தான் இங்கேயும் இருக்கும். அது போக 2 வென்டிலேஷனுக்காக 2 உட்டன் விண்டோஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வால் ஷெல்ஃப் இருக்குது, ஏசிக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம். 4.5க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸு, வாலுக்கு வந்து ஒயிட் கலர் தீமில் கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ், சீலிங் வரைக்கும் இருக்குது. கீசருக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அது போக ஷவர் யூனிட், டவல் ராட், வெஸ்டர்ன் கிளாசட் இதெல்லாம் மாட்டி ரெடியாக வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்த்தலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு பெரிய 16க்கு 14 லிவிங் ஹால் இருக்குங்க. இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலில் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி ஸ்டார் கேஸ் அமைஞ்சிருக்கு. ஸ்டார் கேஸ் ஃபுல்லாமே இந்த ஃப்ளோட்டிங் டைப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. ரைஸ் கிடையாது, ஃபுல்லாமே இந்த கேப்பு தான், ரைஸ் கிடையாது. இந்த கால் வைக்கிற இடம் ஃபுல்லாமே ஆன்டிஸ்கி கிரானைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. சைடு ஹேண்டில்ஸ் வந்து டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்து அதுக்கு மேலே வர ஹேண்டில்ஸ் வந்து உட்டில் இருக்குது. ஹால் ரீச் ஆகிட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் 16க்கு 16ங்க இதோட அளவு. இங்கேயும் வால் மவுண்டட் டிவி யூனிட், ஃபால் சீலிங் ஒர்க், அப்புறம் ப்ரொஃபைல் லைட்ஸ், நிறைய ஃபோக்கஸ் லைட், ஸ்ட்ரிப் லைட்ஸ், இந்த மாதிரியான லைட் ஒர்க்கோட ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. நான் சொன்னல கிரவுண்ட் ஃப்ளோரில் டாப் வரைக்குமே அந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் வச்சு வால் ஸ்டிக்கர்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய ஃபிக்ஸ்டு உட்டன் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஞ்ச் உட்டன் விண்டோ மாட்டி வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம அந்த சைடில் இருக்க ஹாலோட வெஸ்டர்ன் சைடில் இருக்க செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தலாம். சேம் கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன டிசைன்லாம் பார்த்தீங்களோ சேம் அதே மாதிரி வார்ட்ரோப் கபோர்ட், 2 வென்டிலேஷனுக்காக 2 உட்டன் விண்டோஸ் இருக்குது. கார்னரில் இங்கே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம் ரொம்ப ரொம்ப பெருசு, 10க்கு 4ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் இருக்குது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாசட் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வந்து நம்ம குளிக்கிற மாதிரியான பைப் ஃபிட்டிங்ஸ்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. டவல் ராட், ஹேண்ட் வாஷ் மிஷின், மிரர் இது எல்லாமே ஃபிட் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம வீட்டோட தேர்ட் பெட்ரூம் பார்த்தலாம். ஹாலோட ஈஸ்டர்ன் சைடில் இருக்குது. இந்த தேர்ட் பெட்ரூமோட அளவும் 10க்கு 16 தான். இது பார்க்கும்போது பெயிண்டிங் ஒர்க்கா இல்லை ஸ்டிக்கரிங் ஒர்க்கானே தெரியல. ஆனால் இது ஸ்டிக்கர் வால் ஸ்டிக்கர்ஸ் தான். அந்தளவுக்கு ஒரு இல்யூஷனை க்ரியேட் பண்ணுது இந்த வால் ஸ்டிக்கர் பார்க்கும்போது. இங்கேயும் வென்டிலேஷனுக்காக 2 உட்டன் விண்டோஸ், அப்புறம் ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்ட், வார்ட்ரோப் கபோர்ட், ஏசிக்கான ப்ரொவிஷன்ஸ், சீலிங் ஃபேன் மறிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம். 5.5க்கு 7ங்க இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு. ஃப்ளோரிங்க்கு டார்க் கலரில் ஆன்டிஸ்கி டைல்ஸு, வாலுக்கும் டார்க் கலரில் கிளாஷி ஃபினிஷிங், செராமிக் டைல்ஸு, வெஸ்டர்ன் கிளாசட், ஹேண்ட் வாஷ் மிஷின் இதெல்லாமே மாட்டி ரெடியாக வச்சுருக்காங்க. இந்த சைடில் மட்டும் லீப் டிசைனில் இருக்கிற மாதிரி ஒரு 3D பிரிண்டர் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம வீட்டோட கவர்ட் பால்கனி ஏரியா பார்த்தலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலிலிருந்து போது இந்த கவர்ட் பால்கனி ஏரியா போகிறக்கான டோர் வந்து ரெடிமேட் ஃபஸ்ட் டைப் ஸ்ட்ராங்கான உட்டன் டோர். நிலவு வந்து ஒயிட் கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம பால்கனி ஏரியா ரீச் ஆகிட்டோம். கவர்ட் பால்கனி ஏரியா ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து ஃப்ளோரிங்க்கு வந்து ஒரு உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரி ஒரு மேட் ஃபினிஷிங் லுக்கில் வெட்டிஃபைட் டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. இப்போ நான் நிற்கிற இந்த ஏரியா மட்டும் 12க்கு 10ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. அந்த பேசேஜோட அளவு பார்த்திங்கன்னா 12க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இங்கே ஃபுல்லாமே இந்த பேசேஜோட ஒன் சைடு வாலில் ஃபுல்லாமே கிளே ஜாலி ஸ்டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளூட்டட் பேனஸ் டிசைன்ஸில் இருக்கிற மாதிரி எலிவேஷனில் கீழேருந்து பார்த்தோம்னா நல்லா அட்ராக்டிவாக தெரிகிற மாதிரி இந்த ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அதுபோக நிறைய ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. ஒரு எல் டைப்பில் அமைஞ்சிருக்கு இந்த கவர்ட் பால்கனி ஏரியா. அதுபோக இந்த பால்கனி ஏரியாலையும் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி நிறையா பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பாயிண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் இது வந்து கவர்ட் பால்கனி ஏரியாவிலேருந்து டெரஸ் போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய மெட்டல் ஸ்டார் கேஸ். இதுக்கும் வந்து ஃபுல்லாமே கவர் பண்ணி வச்சுருக்காங்க. மழை தண்ணியெல்லாம் உள்ளே வர மாதிரி கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து சேஃப்டி டோர் கொடுத்துருக்காங்க, மெட்டல் டோர். டோர் ஓப்பன் பண்ணி டெரஸ் வந்ததும் டெரஸோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே டெரக்கோட்டா வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இங்கே காங்கிரஸ் ஸ்லாப் அமைச்சு கொடுத்து 1000 லிட்டர்ஸில் 2 சின்டெக்ஸு, அதுக்கு போகிறதுக்கு வந்து மெட்டல் ஸ்டார் கேஸும் ரெடி பண்ணியிருக்காங்க. துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது. ஸோ எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க.
இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சரணம்பட்டி ஐடி பார்க்குக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் அங்கே இருக்குது. சுற்றி வீடு இருக்குது, நிறைய பேர் குடியிருக்காங்க. நல்ல தண்ணிக்கான கனெக்ஷன் எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்குது, வந்துருச்சு. அது போக இந்த வீட்டுக்கு தனி போரும் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டோட ப்ரைஸ் லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 1,52,00,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, நெகோஷியபிள் ப்ரைஸ். இந்த வீட்டிலேருந்து ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவலிங் டிஸ்டன்ஸ்லேயே இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ், அப்புறம் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸு, நிறைய காலேஜஸ் இருக்குங்க. ஐடி பார்க்குங்க நீங்கள் நடந்து கூட போயிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த வீட்டை பற்றி மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வீட்டை வந்து நேரில் வந்து பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஏரியாவில் நம்ம போகிற வீடு எல்லாமே டக்கு டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.